Alhamdulillah. Innalhamdulillah nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் எல்லாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவராக அவன் பெயர் கூறி இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியின் சமாதானம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய துணைவார்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலக நாள் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த பெருநாள் தினத்தை அல்லாஹ்வின் பொருத்தத்தின் பிரகாரம் செலவழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் 100-150 ஏற்பாடு சகோதரர்கள் மீதும் என் மீதும் நிலவற்றமாக ஆமீன் சும்மா ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சமீபத்தில் ஏர்வாடிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக சகோதர சகோதரிகள் வயதானவர்களாக காட்டிய அந்த பரிவு ஆர்வம் என்னை மிகவும் பாதிக்க வைத்தது. உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் ருக்கு சுஜூத் போயிட்டு மேலே வரத்துக்கு 5 நிமிஷம் ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவங்க காட்டிய ஒரு அந்த ஆர்வத்தில் வந்து 4 மணி நேரம் என்னால் நிற்க முடிஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரொம்ப சிறப்பாக இருந்தது. போன ரமதான் மாதத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த நோன்புக்கு பிறகு நான் ஏர்வாடி போவேன்னு சொல்லும்போது அந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன ஏர்வாடி எனக்கு வந்து எப்போதுமே ஒரு முன்மாதிரி மாதிரி ஏர்வாடின்னு வரும்போது எனக்கு அதில் ஒரு தனியாக ஒரு திருப்தி இருக்கும், அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அலிகாக்கா சொன்னாங்க, இப்போ ஏர்வாடி போகிற நல்ல அபிப்பிராயத்தோடு போகிறாங்க, நல்ல அபிப்பிராயத்தில் திரும்பி வரத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. மிக நல்ல அபிப்பிராயத்தோடு வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா மாபெரும் ஒரு அந்த பெண்கள், குறிப்பாக பெண்கள் காட்டிய அந்த ஒரு 450 பேர். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, இந்த நிகழ்ச்சியாக நடக்கும்போது அசர் தொழுகை 3:50க்கு முடிச்சுன்னா 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடலாம் ப்ரோக்ராம். இருந்தாலும் மெதுவாக பேசிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் மேலே வந்துடுவாங்க, மேலே வந்து எல்லோரும் உள்ள வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மேலே வரும்போது ஏதோ ஒரு ஆரம்பிக்கிறாங்க போட்டுருக்கு, நேரமாக நமக்கு இல்லை, ஆள் பார்த்தா தெரியுங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நாளை காலத்துக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. 4 மணிக்கு தொழுக முடியுது, நாளை காலத்துக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. நாளை காலத்துக்குன்னா ஒரு 4:30 இந்த மாதிரி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நாளை காலத்துக்கு போட்டாங்க. நாளை காலத்துக்கு நான் போகும்போது சுமார் ஒரு 80% பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க. 80% பெண்கள் உட்கார்ந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய படிப்பனை ஆயிடுச்சு. கரண்ட் கட்டு, தமிழ்நாட்டில் கரண்ட் கட்டுக்கும் போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அந்த கரண்ட் கட்டுக்கு எந்த ஒரு ஏற்பாடு செய்யாத போதிலும் அவங்க என்ன பண்ணாங்க, கையில் அந்த சம்சாரத்தை பிளேட்டை வச்சுட்டு விசிறிக்கிட்டாங்க. எந்த முகச்சுணக்கும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இது இல்லை. இது ரொம்ப அழகாக சிறப்பாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய அனைத்து செயல்களையும் எண்ணங்களையும் பொருத்திக் கொள்வானாங்க. ஏர்வாடிக்காரங்களுக்கு இன்னொரு ஒரு தைரியம் இருக்கும்.
இன்னைக்கு என்ன தலைப்பு இருக்கு? நபிகளார் அவர்களும் நானும். இதுக்கு இந்த தலைப்பை கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும், பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் ரப்பாக இருக்கிறார். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ப்ரோக்ராமில் இது ஒரு மெயினாக ஒரு 10 நிமிஷம் நடக்கும். ரப்புனா யார், ஆலம்னா என்ன, ஆலமீனா என்ன, அகிலங்கள்னா என்னென்ன, எங்கெங்க இருக்குது, என்னென்ன நட்சத்திரம், அதோட சைஸ் என்ன, அதோட பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்ப்போம். அந்த ரப்பில் ஆலமீனோ இவ்வளோ பெரிய அகிலங்களின் ரப்பாக இருக்கிறானாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அத்தனை பெரிய பிரம்மாண்டங்களான அகிலங்களில் ரஹ்மத்தாக இருப்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எனக்கு ஏன்னா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பேரில் வந்துட்டேன். அகிலங்களின் ரப்பாகி அந்த ரப்பு அகிலங்களின் ரஹ்மத்தாக கொடுத்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், அவருடைய பெயர் இன்னைக்கு அதிகப்படியாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர். அது அதிகப்படி 24 மணி நேரம் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர். அது ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னையும் லேசா கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரஹ்மத் எங்க, ஆலமீன் அகிலங்களின் ரஹ்மத் எங்க. ஒரு டிஸ்கவரி கார்டன்ல ஒரு 15 நம்பர் பில்டிங்ல 217 ஒரு குச்சி எங்க, நம்ம ஒன்று கொஞ்சம் கீழே அதுலயாவது நம்ம இருப்போமான்னு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் வந்த காலத்தில் மக்கா எப்படி இருந்துச்சு? தலைக்கீழே இருந்துச்சு. ஐயாமை ஜாஹிலியா, அறியாமை காலம். அறியாமை காலத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் அவர்களுக்கு இபாதத்தை எப்படி செய்ய தெரியல, கல்யாணம் எப்படி செய்ய தெரியல, கல்யாணம் யாரை செய்யணும்னு தெரியல. அப்படி கடந்த அந்த மக்களை ஒரு 23 வருடங்களில் புடம் போட்ட தங்கங்களாக மாற்றினாங்க. அந்த புடம் போட்ட தங்கங்களாக மாற்றப்பட்டார்களே, ஆக்கி கொண்டார்களே அந்த உத்தம சஹாபாக்கள், அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்படி மாறினாங்க, எப்படி அவங்க மாத்துறாங்க, எப்படி அவங்க மாறினாங்க, எப்படி மாறினாங்கன்னா இப்ப இந்த குயிஸ்ல வந்துச்சு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. நல்ல பிசினஸ் மேனேஜ்மென்ட்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. 3வது கணவனாக விதவையாக இருந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய டேலண்ட் இன் பிசினஸ். அதுக்காக அவங்க சிரியா நாட்டுலாம் போயிட்டு ஷாம் தேசத்துலாம் போயிட்டு அழகாக பிசினஸ் பண்ணிருக்காங்க. வேங்கிறதுக்காக அவங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் என்ன பண்றாங்க, குகையில போய் உட்காந்துக்கிறாங்க. இது ஒண்ணு போதும். ஏன் அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ண, நீ எங்க போய் உட்காந்துருக்கிற? சுப்ஹானல்லாஹ். அந்த ஹீரா குகை இப்ப நம்ம போகும்போது கூட அந்த பஸ்ல போவோம், நம்ம நல்லா ஏசி பஸ்ல போய் உட்காந்துட்டு கீழே பஸ்ல இருந்து அந்த 3 படி இருக்குமா, அதுக்கு இறங்கும் போது கொஞ்சம் கையெல்லாம் பிடிச்சி இறங்கி அந்த தெரியுது பாருங்க, அதுதான் ஹீரா குகைன்னு கேடு. அப்படியா? அவ்வளோ யாராவது பட்டா ஏறிக்குவான், அவன் தம்பூர்க்காம போட்டு போயிட்டு போறான் அப்படின்னு விட்டுருவான். அந்த ஹீரா குகைக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணாங்க? வியாபார நுணுக்கம் தெரிந்தவர். அவர் புகையில உட்காந்துக்கிறாரு. அவர் என்ன உட்காந்து 40 வயசுனா இவங்களுக்கு 55 வயசு. 55 வயசு ஒரு மூதாட்டி சாப்பாடு கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட தியாகத்தை நினைச்சு பாருங்க. அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பரிசு தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த சலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா சலாம் கொடுக்குறான்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு? அபூபக்கர் சித்திக் உலக மக்கள் அனைவரும் ஈமானை ஒரு தட்டிலையும் அபூபக்கர் சித்திக்கோட ஈமான ஒரு தட்டிலையும் வச்சா இது கணக்குன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தட்டில் வேற யார் இருக்கிறா? ஏர்வாடு அமைப்புகள், ஜலாலுதீன், துபாய் வாழ் மக்கள், வேற யாருக்கா? உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, சுப்ஹானல்லாஹ், அத்தனை சஹாபாக்கள் தட்டில் இருக்காங்க. அபூபக்கர் சித்திக்
அபூபக்கர் சித்திக்கு இவனை ஸ்லாச்சு கொடுத்துக்கு என்ன காரணம்? இறங்கின அந்த ஈராக் வகையில இக்ரான் இறங்கி இக்ரா பிஸ்மிக்கல்லதி ஹலக் 4 வசனம் 4 நாள் இந்த செய்தி கிடைக்குது. வேற என்ன குரான்ல முழுக்க இல்ல. ஒண்ணும் கிடையாது. இக்ராங்கிற வார்த்தை அபூபக்கர் சித்திக்கு ஈமான் கொள்ள வச்சு. அதான் என்னது, அவங்க இந்த 4 வார்த்தை ஈமான் கொண்டு 10 பேரை அழைச்சிட்டு வராங்க. 10 நாள்ல அந்த 10 பேர்ல உள்ளவங்க 4 பேர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மக்கள். அப்ப அவங்களுக்கு என்ன தாவா கிடைச்சிருக்கு? அவங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைச்சது? எப்படி உள்வாங்கினாங்க? எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? எப்படி வெளிப்படுத்துறாங்க? எப்படி கொண்டு வந்தாங்க? அது அபூபக்கர் சித்திக். சுப்ஹானல்லாஹ். அனஸ் பின் மாலிக். இப்போ குழந்தைங்களா இருக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தை விளையாண்டு போச்சு. இப்போ இங்கே உங்கள் குழந்தை என்ன வயசு? இப்போ இங்கே அழுது ஒரு குழந்தை வச்சு என்ன வயசு? 2 வயசா? வேற 4 வயசு குழந்தை அழுது குழந்தைங்க இருக்காங்களா? அழுகுற மாதிரி எதுக்கு குழந்தைங்க கூட சொல்லுங்க. 4 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பார்த்துட்டே வருமா? அப்படியே அது ஒவ்வொரு செய்தியும் அவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணெல்லாம் அப்படி பொசு 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 கில்லன்னு போல இருக்கு, கடிக்கணும் போல, கடிச்சு சாப்பிடலாம் போல சுபஹானல்லாஹ். அவ்வளவு அழகாக 4 வயது குழந்தையை அந்த உம்மு சுலைம் எங்க மாட்டுறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதற்காக 4 வயசு குழந்தை அனுப்புறாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன இருந்தது? 4 வயசு குழந்தை அனஸ் பின் மாலிக் வந்து அவங்களோட ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னமா இருந்துச்சு? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவங்கள பொருந்தி கொண்டாங்க. சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போறாங்க. அவங்க போகும்போது மக்கள் பிடிக்கிறாங்க, மக்கத்து குறைஷ பிடிக்கிறாங்க. இவங்க ஒன்றும் இல்லாமல் ஒட்டாண்டியா வந்த எல்லா காட்சியும் அழுத்து போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வால் மிகச்சிறந்த போர் வீரர். நான் எப்பேற்பட்ட போர் வீரர்னு உங்களுக்கு தெரியும். முடிஞ்சா வாங்க சண்டை போடுவோம். இன்னொரு ஆப்ஷன், என்னுடைய செல்வம் என்றால் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துங்க. நான் ரசூல்லா போகிறோம், நான் ஹிஜ்ரத் போகிறோம், ரசூல்லாவோட இருக்கணும். அந்த மக்கள் பேச்சு ஓகே, நீங்கள் செல்வத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்டது அதாங்க, ஒட்டாண்டியா வந்த இப்போ நீ எல்லாத்தையும் அழுத்து போடாமல் அழுத்து போனாங்க, எடுத்துக்க. அப்போ எடுத்துட்டு போவான்னு சொல்லிட்டு சொத்து அந்த எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போய் சுயப்பிரா போனாங்கள எவ்வளவு நேரம் யோசனை பண்ணிப்பாங்க நினைக்கிறீங்க? அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் வந்து யோசனை அது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சவுதி பாட்டில் நிற்கிறீங்க. சவுதி பாட்டில் போனால் உங்களுக்கு ஏதோ ஸ்டாம்பில் ஏதோ பிரச்சனை ஒன்றும் இல்லை, உன்னோட சாம்சங் S3 கொடுத்துட்டு நீ போகலாம் அப்படிங்கிறாங்க. சாம்சங்கா S3யா நோக்கியா பரவாயில்லையா? இப்போ தானே வாங்கினேன். எவ்வளோ நேரம் நம்ம யோசனை பண்ணுவோம்? சார் ப்ளீஸ் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது, செருப்பு, தொப்பி, கண்ணாடி ஏதாவது. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல சுவைப் ரலியல்லாஹு தஆலா எடுத்த முடிவு என்ன? சொத்தை எடுத்துங்க. அது அவங்க கட்டியது. சுப்ஹானல்லாஹ். ராபியா பின் கஅப் பின் அஸ்லமி அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவங்க அஸ்ஹாபு சுஃபா இருக்குல்ல, திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஜீரோ, கையில் காசில் எதுவும் கிடையாது. அங்கே வருவாங்க. திண்ணை தோழர்களோட உணவு என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, அதான் உணவு. அதில் தொழுகையில் வந்து கீழே விழுந்துருவாங்க. திண்ணை தோழர்கள் தொழும் போது கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு பசியாக இருக்கக்கூடியவர் திண்ணை தோழர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? யாராவது பேரிச்சம்பழத்தை போய்ட்டு அந்த திண்ணையில் மாட்டி விட்டு போவாங்க. இருக்கிற பேரிச்சம்பழத்தை அது ஆளுக்கு போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்த திண்ணை தோழர்கள் ஒரு ஆள் தான் ராபியா. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ரசூலுல்லாஹ்வோட போய் இருக்கணும், ரசூலுல்லாஹ்வோட பணிவிடை செய்யணும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹித்மத் செய்யணும். அவங்களோட தெரியும். நேராக போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்தாலும் அவங்க பார்க்குற மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே இருக்கிறாங்க. தொழுகை நேரம், தஹஜ்ஜத், ஃபஜ்ர் எல்லா சமயம் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை மேலே பற்றதாங்கிற மாதிரி பார்த்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுட்டு கூப்பிட்டியா ராபியா, உனக்கு என்ன வேணுங்கிறாங்க? திண்ணை தோழர், ஒன்றும் கிடையாது, பட்னி, தொழ வைக்க முடியாது. என்ன கேட்கலாம்? எனக்கு ஏதாவது கொஞ்சம் காசு போட்டு என்ன திரும்ப கேட்டாங்க? எனக்கு சொர்க்கம் வேணும். இது நம்ம கேட்டால் கேட்டுப்போம். அவங்க அது கேட்கல, எனக்கு சொர்க்கத்தில் உங்களோட
நபிகளோட இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், என்ன ஆசை பாருங்க. யாரு ஐயாமுல் ஜாஹிலியால இருந்த மக்கள் அந்த 23 வருஷத்துல அவங்க கிடைச்ச மாற்றங்களை பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். அந்த ராபியா கேட்கும்போது அவருடைய வயசு என்ன தெரியுமா? குயிஸ் கூட போடலாம், 5 ரூபா நிறைய கிடைக்கும். 17 வயசு. 17 வயசில் அந்த இளைஞனின் தேகத்தையும் ஆரோக்கியம் பாருங்க. உங்க கூட மறுமையில நான் இருக்கணும், அதான் எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் அதுக்கு நான் துவா செய்கிறேன், ஆனால் நீயும் நிறைய செய்யுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அது ராபியாவோட ஆசை. இன்னும் 20 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை புலப்படுறது மாற்றியது எது? அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆன். அந்த குர்ஆனுடைய ஒரு வார்த்தைகள் வரும்போது அது தனக்காக நினைச்சாங்க, தனக்காக நினைச்சாங்க. குர்ஆன் ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மன்னிப்பு கேட்டு திருந்தி அவர்கள் தௌபா செய்தால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் மாத்திரமல்ல, அந்த பாவங்களை நன்மையாக ஆக்கிக் கொள்கிறேன் ஒரு வசனம் வரும். சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர்களுடைய பாவங்களை நான் நன்மையாக மாற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு சந்தோஷம். எல்லா மக்களையும் கூப்பிட்டு நான் தான் பாக்கியசாலி, நான் தான் பாக்கியசாலிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன காரணம்? உங்களை விட நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், அன்னையருடைய பாவத்தையெல்லாம் நன்மையாக்கி நான் உங்களோட பாக்கியசாலி ஆகிடுவேன். அந்த ஒரு வசனத்தை கூட தன்னுடைய வாழ்க்கை கொண்டு வந்தாங்கல்ல, அது அவங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டது. சாபித் பின் கைஸ் குரல் நல்ல வளமிக்கவர்கள், நபியின் சத்தத்துக்கு மேலாக